Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்மிங் 31st and 1st செப்டம்பர் இந்த 2 நாளில் நடக்க டைப் ரைட்டிங் எக்ஸாம். இதில் உங்களுக்கு பேட்ச் சேஞ்சஸ் பண்ணணும் அல்லது உங்களோட டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் தவறு இருக்குது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செய்யலாம் அண்டு எங்கே போய்ட்டு இந்த பேட்ச் சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாச்சும் தப்பாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணுறதோ இது எல்லாமே எங்கே போய்ட்டு பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே இன்றைக்கி நமக்கு சர்க்குலராக டோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் பேட்ச் சேஞ்ச் தேவைப்படுதோ, ஓகே, அதுக்கப்புறம் யாரோட டீட்டெயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். சம் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆகிருக்கும், அல்லது சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இல்லை என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னோடய பேட்சும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ தேவைப்படுறது இவங்களுக்கு மட்டும்தான். சரி, வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இத்துறையின் மூலம் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. 31/8/2024 மற்றும் 1/9/2024 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கும் தட்டச்சு தேர்விற்கு விண்ணப்ப திருத்தத்திற்கான வாய்ப்பு வழங்கப்பட்ட 22/7/2024 தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட நேர்காணல்கள் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் தேர்வர்கள் இரண்டிலும் கலந்து கொள்ள ஏதுவாக உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் 29/8/2024 மற்றும் 30/8/2024 ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் தங்களது அணிமாற்றத்தை செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. 22/7 வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அல்லது எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி, ஓகே, இன்கேஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்க ஹால் டிக்கெட்டை சப்மிட் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஜாப் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட எக்ஸாம் சென்டர்லேயே போய்ட்டு சப்மிட் பண்ணிவிட்டு பேட்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வாங்க, 22ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அல்லது எக்ஸாம் இருந்திருக்கு, எக்ஸாமோட டேட் தெரியும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாக பேட்ச் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தி அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ் சென்னை அந்த நேமில் டிடி எடுத்து, ஓகேங்களா, எவ்வளோ டிடி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸில் 5 மடங்கு. ஓகேங்களா? ஸோ டிடி எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 650 ரூபா 800 வரும். அந்த அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேட்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர்லேயே போய்ட்டு பேட்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் மெஷினோட டைப்ரைட்டிங் மெஷினோட நம்பர் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கும் நாளை மறுநாளும் செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதை தவிர்த்து, ஓகேங்களா, இதை தவிர்த்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸாம் சென்டரில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்கள் மிஷின் ஃபால்ட்டுனா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட சீஃப் கிட்ட, ஓகேங்களா, எக்ஸாம் சீஃப் இருப்பா இல்லைங்களா, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், மிஷின் மாற்றி நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் ஃப்ரீ தான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இதை தவிர்த்து பேட்ச் சேஞ்ச், அப்புறம் மிஷின் சேஞ்ச், மிஷின் நம்பர் சேஞ்ச், இதை தவிர்த்து வேறு எதனா டீட்டெயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 மடங்கு எக்ஸாம் ஃபீஸில் 5 மடங்கு என்ன பண்ணணும், டோட்டில் டைரெக்டாக டோட்டுக்கு தான் போகணும். நீங்கள் வேறு எந்த டீட்டெயில் சேஞ்ச் பண்ணாலும் டைரெக்டாக டோட்டில் போய்ட்டு 5 மடங்கு அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணலாம், அந்த டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா? 30ஆம் தேதி 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம் எந்த ஒரு டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுவுமே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 30/8/2024 மாலை 4 மணிக்கு பின் தேர்வு பணி காரணமாக தேர்வு மையங்களிலும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளை மறுநாள் 4 மணிக்குள்ளார என்ன பண்ணிடணும், நீங்கள் சேஞ்சஸ் செஞ்சிடணும். வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அல்லது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.